உங்களுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 31, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை சுக்லபக்ஷம் நவமி. திதி இன்று காலை 10:03 வரை இருக்கும். அதன் பிறகு தசமி திதி நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். நட்சத்திரம் தனிஷ்டா நட்சத்திரம் இன்று மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சதபிஷா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 1 ஆம் தேதி மாலை 6:20 வரை தொடரும். யோகம் விருத்தி யோகம் இன்று காலை 4:31 வரை இருக்கும். அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 2:09 வரை தொடரும். கரணம் கௌலவ கரணம் இன்றுக்கு காச 10:04 வரை இருக்கும். அதன் பிறகு தைத்தில கரணம் இரவு 9:44 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு கரகரணம் நவம்பர் 1 ஆம் தேதி காலை 9:12 வரை தொடரும். அசுப காலம் ராகு காலம் காலை 10:46 முதல் 12:10 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 2:57 முதல் 4:21 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 7:59 முதல் 9:23 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:49 முதல் 9:34 வரை மற்றும் மதியம் 12:32 முதல் 1:17 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இரவு 1:54 முதல் 3:28 வரை இருக்கும். சப்ப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 5:00 முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 8:18 முதல் 9:55 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று பிரஜாபதி தாதா ஆனந்தாதி யோகம் மாலை 6:51 வரை இருக்கும். அதன் பிறகு சௌமிய யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை 6:35 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:45 நிகழும். சந்திரோதயம் மதியம் 2:15 நிகழும். சந்திர அஸ்தமனம் இரவு 1:54 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று காலை 6:48 வரை மகர ராசியில் இருப்பார். அதன் பிறகு கும்ப ராசியில் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. எனவே இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 31, 2025 வெள்ளிக்கிழமை. இன்று உங்கள் கூர்மையான சிந்தனை மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எந்த சிக்கலையும் எளிதாக சமாளிக்க உதவும். நினைவில் கொள்ளுங்கள், வேர்களை ஆழமாக பிடிக்கும் மரங்கள் எளிதான பாதைகளில் வளராது. அதுபோல் வாழ்க்கையிலும் கூட்டத்தின் வழி எப்போதும் சரியானது அல்ல. எனவே உங்கள் பாதையை நீங்கள் தான் அமைக்க வேண்டும். இன்று ஒரு முக்கியமான மாநாடு அல்லது கருத்தரங்கு நடத்தும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நேரம் அல்லது இடம் தொடர்பான சிறிய குழப்பம் ஒரு தற்காலிக தடையாக இருக்கக்கூடும். அதை அமைதியாகவும் நிதானமாகவும் கையாளுங்கள். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் உச்சத்தில் இருக்கும். ஆரோக்கியம் முழுமையாக உங்களை ஆதரிக்கும். நிதி விஷயங்களில் சில எதிர்பாராத செலவுகள் தோன்றினாலும் உங்கள் வலுவான அதிர்ஷ்டம் அதை சமநிலைப்படுத்தும். குடும்பத்துடன் தரமான நேரம் செலவிடுவது உறவுகளை மேலும் நெருக்கமாக்கி மனதுக்கு அமைதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணை இன்று தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களின் அமைதியிலே அன்பின் வெப்பம் நிறைந்திருக்கும். எனவே நாள் மொத்தத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் வழங்கும். இன்று நீங்கள் முன்பே நிறைவேற்றாமல் விட்ட பணிகள் மீண்டும் நினைவூட்டலாக வந்து அவற்றை முடிப்பது ஒரு பொறுப்பாக மாறலாம். ஆகவே ஓய்வு நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி நிலுவைச் செயல்களை முடிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன ஆச்சரியங்களை அளிப்பது அவர்களின் மனதில் உங்கள் முக்கியத்துவத்தை உறுதியாக பதியச் செய்யும். இதை புறக்கணித்தால் உறவில் தூரம் உருவாகக்கூடும். பிரிஜித்தான நேர்மறையான எண்ணத்துடன் செயல்பட்டால் நினைப்பு பரட்ச் எந்த பணியும் உங்கள் கையில் வெற்றியாக முடியும். இன்று குடும்பத்துடன் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் பங்கேற்பது
அல்லது பழைய கருத்து வேறுபாடுகளை நீக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் மெதுவாக குறையும். முன்பு சிக்கலாக இருந்த விஷயங்கள் இப்போது சீராகவும் பாதையில் நகரும். தற்போதைய நேரத்தில் கவனத்தை செலுத்தி விரைவாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அருகில் ஒரு முக்கியமான முடிவை நோக்கி நீங்கள் நகர வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் தங்களின் கல்வியில் கவனம் செலுத்தி திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்களை பெறுவார்கள். நீங்கள் உங்களை எவ்வளவு நேர்மறையாக வைத்திருக்கிறீர்களோ உறவுகளில் அதே அளவு இனிமையும் நிலைத்தன்மையும் பெருகும். லேசான உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே போதுமான ஓய்வை எடுத்துக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பபேஸ்டா, இன்றைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வலுவாக நிற்கும் நாள். உங்கள் முயற்சிகள் ஒன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியின் ஒளியை பரப்பி அனைவரினோட முகத்திலும் சிரிப்பை வரவழைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு வேலை முடிவடைந்து அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெருமை சேரும். பண விஷயங்களில் நன்மை விளையும். நிலுவைத் தொகைகள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் முதலீடுகளில் இருந்து எதிர்பார்த்த லாபமும் உங்களை நோக்கி வருகின்றன. தொழிலில் இருப்பவர்களுக்கு இது வளர்ச்சியை குறிக்கும் சிறந்த நாள். உங்களின் கடின உழைப்பும் நம்பகத்தன்மையும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். பிள்ளைகள் வழியாக மகிழ்ச்சியான செய்தி வரும். குடும்பத்துடன் சிறிய சுற்றுலா திட்டமிடுவது மன நிம்மதியை கொடுக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். இல்லையெனில் நிதி சமநிலை பாதிக்கப்படலாம். சிலர் உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமையால் தவறான பேச்சை பரப்ப ஓடும். அந்த நேரங்களில் வீட்டுப் பெரியோரின் ஆலோசனையை பின்பற்றுவது உங்களை பாதுகாக்கும். திருமண வாழ்க்கையில் இருவரின் புரிதலும் சமரசமும் பெரிய பிரச்சனைக்கு முடிவு கொடுத்து இனிமையை மீட்டு தரும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து மனதில் புதிய உற்சாகம் உருவாகும். காதல் உறவுகளில் உணர்வுகள் ஆழமாகி உங்கள் உறவை மறைப்பதற்கு பதிலாக குடும்பத்துடன் திறம்பட பகிர்ந்து கொள்வது நல்லது. அப்போது அனைவரின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்கள் பக்கம் நிற்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பல வகையில் சாதகமாக அமையக்கூடும். ஆனால் பயண திட்டங்கள் இருப்பின் சிறிது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். ஏனெனில் சிறிய குழப்பங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடும். உங்கள் காதல் மனநிலை இன்று சூழ்நிலையையே மகிழ்ச்சியால் நிரப்பி உங்களுக்குள் புதிய உயிரோட்டத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் உணர்வுபூர்வமான இணைப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள். உடல் நெருக்கத்தை விட மனதின் ஆழமான இணைப்பு தான் உறவை நிலைத்திருக்கச் செய்கிறது. இன்றைய நாள் சில மயக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. எனவே முடிவெடுப்பதில் திடீர்த்தனத்தை தவிர்த்து எந்த ஒரு தீய பழக்கங்களிலிருந்தும் தூரம் விலகியிருங்கள். இது உங்கள் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த சிறந்த நேரம். உரையாடல்களில் வார்த்தைகளை மென்மையாக தேர்ந்தெடுத்து பேசுங்கள். அப்போது எந்த தவறும் வராது. உங்களோட துணையுடன் திறந்த மனதுடன் பேசுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி உறவை மேலும் வலுப்படுத்துங்கள். தொழில் முறையில் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக வியாபாரம், தலைமைத்துவம் மற்றும் தசத புதிய முடிவுகள் தொடர்பாக முன்னேற்றம் காண முடியும். இன்று எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒரு நிமிடம் நின்று யோசியுங்கள். ஏனெனில் அவசரமாக எடுத்துக்கொள்ளப்படும் தீர்மானம் எதிர்பாராத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நிதானமாக சிந்தித்து கணக்கிட்டு ஆபத்தை ஏற்றால் நல்ல லாப வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் யோசிக்காமல் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை தரக்கூடும். அதனால் தற்போது சூதாட்டம், லாட்டரி அல்லது ஆராய்ச்சி செய்யப்படாத முதலீடுகள் போன்றவற்றிலிருந்து விலகி இருப்பது புத்திசாலித்தனம். ஏனெனில் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது குறைவு. மாறாக நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக ஆய்வு செய்து செயல்பட்டால் உங்கள் பணம் சரியான திசையில் சென்று நம்பிக்கை அளிக்கும் பலனை அளிக்கும். தொழில்நுட்ப ரீதியாகவும் பணியிடத்தில் இணக்கம், ஒத்துழைப்பு மற்றும் முன்னேற்றம் காத்திருக்கிறது. பழைய குறைகளை மறந்து உங்கள் திறமையை வெளிக்கொணரும் நேரம் இது. நேர்மறையான சிந்தனையை பேணி வருவது முக்கியம். ஏனெனில் இது உங்கள் முந்தைய உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் கட்டமாகும். பயணத்தில் சிறிது அசௌகரியம் இருக்கக்கூடும். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். பணியிட நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் செயல்திறனை மேலும் உயர்த்தி புதிய சாதனைகளுக்கு தள்ளிச் செல்லும். இன்று போதைப் பொருட்கள் அல்லது மதுபானங்களின் கவர்ச்சி உங்களை சோதிக்கக்கூடும். ஆனால் அதிலிருந்து விலகி நிற்கும் கட்டுப்பாடே உங்களின் உண்மையான வலிமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க மனதை நிலைநிறுத்தி உங்களுக்கு தெளிவு மற்றும் நேர்மறை ஆற்றலை அளிக்கும் நபர்களுடன் சேர்ந்து இருங்கள். தொழிலில் இன்று ஒழுங்கும் முன்னேற்றமும் காணப்படும். ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது புதிய கூட்டாண்மை வாய்ப்பு உங்களை அணுகலாம். ஆனால் உங்கள் திட்டங்களையும் உத்திகளையும் வெளிப்படுத்தாமல் வைத்திருங்கள். ஏனெனில் ஒரு போட்டியாளர் அதை தங்கள் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடும்.
பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்று தரும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர கிரகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. சுக்கிரன் செல்வம், அன்பு, அழகு மற்றும் நிதிக்கு காரகனாக கருதப்படுகிறார். இன்று விருத்தி யோகமும் பின்னர் துருவ யோகமும் உருவாகிறது. இது ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி இரண்டையும் குறிக்கிறது. சந்திரன் இன்றைக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறாரு. இதனால் நாளின் முதல் பகுதி தீவிரமாகவும் திட்டமிடுதலுடனும் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் இரண்டாம் பகுதி சமூக மற்றும் மன விரிவாக்கத்தை குறிக்கும். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. நிதி திட்டங்கள் அல்லது சேமிப்பு தொடர்பான முடிவுகளை எடுங்கள். காலை முதல் மதியம் வரை விருத்தியோகத்தின் தாக்கம் இருக்கும். இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு திட்டங்கள், முதலீட்டு போர்ட்ஃபோலியோ அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது நன்மை பயக்கும். இது எதிர்காலத்தில் நிலையான லாபத்தை பெற உதவும். 2. லட்சுமி தேவி அல்லது சுக்கிர கிரகத்தை வணங்குங்கள். 2. இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் அட்சய நவமி தினம் என்பதால் லட்சுமி தேவி, துளசி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது பொருளாதார செழிப்பையும் வீட்டில் அமைதியையும் நிலைநிறுத்தும். வெள்ளை மலர்கள், பால் அல்லது பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்வது விசேஷ பலனை தரும். 3. கலை அல்லது படைப்பு சார்ந்த வேலைகளில் மனதை ஈடுபடுத்துங்கள். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் படைப்பாற்றல் மற்றும் அழகியின் கிரகம். இன்று கலை, இசை, வடிவமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு படைப்புச் செயலில் ஈடுபடுவது மன திருப்தியையும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கும். இந்த துறைகளில் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த நாள் ஊக்கம் அளிப்பதாக இருக்கும். 4. நண்பர்கள் அல்லது தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துங்கள். சந்திரன் கும்ப ராசிக்குள் பிரவேசிப்பதால் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் புதிய தொடர்புகளை உருவாக்கவும் வாய்ப்புகள் உருவாகின்றன. இன்று பழைய நண்பர்கள் அல்லது வணிக பாகஸ்வாமிகளை சந்திப்பது அல்லது பேசுவது எதிர்காலத்தில் நன்மை பயக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள். 1. ராகு காலத்தில் காலை 10:46 மணி முதல் 12:10 மணி வரை எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். முதல் ராகு காலத்தில் செய்யப்படும் நிதி அல்லது வணிகப் பணிகள் குழப்பம், இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இன்றைக்கு எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2. கோபம் அல்லது உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்யாதீர்கள். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் சில சமயங்களில் ஆடம்பரம் அல்லது பகட்டுக்கு வழிவகுக்கும். இன்று தேவையற்ற பொருட்களுக்கு செலவு செய்வதோ அல்லது பிறரை பார்த்து வாங்குவதோ நிதி ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கக்கூடும். விவேகத்துடன் செலவு செய்யுங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய தொகையை மாற்றாதீர்கள். தனிஷ்டா மற்றும் சதபீஷா நட்சத்திரத்தின் சந்திப்பு காலத்தில் மாலை 6:51 எடுக்கப்படும் பணம் தொடர்பான முடிவுகள் நிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம். இன்று கடன் கொடுப்பது, வாங்குவது இரண்டையும் தவிர்க்கவும். இல்லையெனில் பணம் திரும்ப பெறுவதில் தடைகள் ஏற்படலாம். 4. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அல்லது சண்டைகளை ஊக்குவிக்காதீர்கள். சந்திரனின் ராசி மாற்றம் உணர்ச்சி நிலையை மாற்றக்கூடும். இன்று எந்தவிதமான குடும்ப அல்லது திருமண சண்டையும் நிதி நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். எனவே அமைதியை கடைபிடித்து உரையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலை மற்றும் எச்சரிக்கையை கோருகிறது. சுக்கிரனின் கிழமையாக இருப்பதால் இந்த நாள் பொதுவாக பணம் தொடர்பான காரியங்களுக்கு சுபமாக கருதப்படுகிறது. ஆனால் பஞ்சாங்கத்தின்படி சந்திரன் மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு மாறுவதும் தனிஷ்டாவிலிருந்து சதபிஷா நட்சத்திரத்திற்கு மாறுவதும் நாளின் முதல் பகுதியில் ஸ்திரத்தன்மை மற்றும் திட்டமிடல் நன்மை பயக்கும் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் மாலைக்கு பிறகு முடிவுகளில் சிறிது நிச்சயமற்ற தன்மை ஏற்படலாம். முதலில் முதலீடு மற்றும் மூலதன மேலாண்மை காலை 6:35 10 மணிக்குள் எந்த ஒரு நிதி முடிவையும் அல்லது முதலீட்டையும் தொடங்குவது சுபமாக இருக்கும். குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் 9:48 மணி முதல் 12:32 மணி வரை எடுக்கப்பட்ட முடிவுகள் நீண்ட கால பலன்களை தரும். இருப்பினும் ராகு காலத்தில் 10:46 காலை 12:10 பிற்பகல் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பண பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். முதல் விருத்தி யோகத்தின் தாக்கம் நாளின் பெரும் பகுதியில் நீடிக்கும். இதனால் முதலீட்டு திட்டங்களில் நிலையான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பொறுமை அவசியம். 2. வர்த்தகம் மற்றும் ஒப்பந்தங்கள். வணிகர்களுக்கு
நாளின் முதல் பாதி லாபத்தை திட்டமிடுவதற்கும் பழைய வாடிக்கையாளர்களுடனான உறவை வலுப்படுத்துவதற்கும் பொருத்தமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் தாக்கம் அழகு, ஆடம்பரம் மற்றும் ஆடை அழகு சாதன தொழில்களுக்கு குறிப்பாக சாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த துறைகளுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று சந்தைப்படுத்துதல் அல்லது விளம்பரம் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம். ஆனால் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைக்கு முன்னே மாலை வரை காத்திருப்பது நல்லது. ஏனெனில் சதபிஷா நட்சத்திரத்திற்கு பிறகு குழப்பம் அல்லது சந்தேக நிலை ஏற்படலாம். மூன்றாவது பணவரவு மற்றும் செலவு சந்திரன் கும்ப ராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத லாபங்களுக்கான அறிகுறிகள் உள்ளன. அதாவது நிலுவையில் உள்ள பணம் வந்து சேருவது அல்லது பழைய நண்பர் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து உதவி கிடைப்பது போன்றவை. ஆனால் அதே நேரத்தில் திடீர் செலவுகள் அல்லது தொழில்நுட்ப சாதனங்களுக்கான செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எனவே இன்று திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தி அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள். நான்காவது கடன் மற்றும் சேமிப்பு. நீங்கள் ஒரு கடனை திருப்பிச் செலுத்த அல்லது புதிய கடனுக்கு திட்டமிடுகிறீர்களானால் இன்று மதிப்பீடு மட்டும் செய்யுங்கள், விண்ணப்பிக்க வேண்டாம். நாளின் இரண்டாம் பாதியில் துருவ யோகத்தின் வருகையால் சேமிப்பு திட்டங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். எனவே மாலைக்கு பிறகு வரவு செலவு திட்டம் அல்லது சேமிப்பு திட்டத்தை தயாரிப்பது சுபமாக இருக்கும். ஐந்தாவது ஒட்டுமொத்த நிதி பார்வை இன்றைய நாள் நிதி ஸ்திரத்தன்மையை நோக்கி முன்னேறுவதற்கான அறிகுறியை காட்டுகிறது. நிதானம், திட்டமிடல் மற்றும் விவேகத்துடன் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் லாபகரமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் தனக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரகனாக இருப்பதால் நீங்கள் அழகு, கலை, ஆடை அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருந்தால் இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய பலனை தரக்கூடும்.